ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராமாயணம் கதை தான் பார்க்க போகிறோம். ராமாயணம் படி பார்த்தோம்னா சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு சில பல விஷயங்களால் 14 வருடம் ராமர் வனத்துக்கு போகணும். ஆனால் சீதை ராமரை விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி சீதையும் லட்சுமணனும் ராமர் கூடயே வனத்துக்கு அயோத்தியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வனத்தில் ஒரு குட்டி குடிசையில் அவங்க தங்கி இருந்திருக்காங்க. அவங்க ராமர் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சீதைக்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழித்து மாறு வேடத்தில் ராவணன். ஆனால் சீதைக்கு தெரியாது ராவணன்னு. கோட்டை தாண்டி வந்தோடனே ராவணன் அவனை கடத்த நினைக்கிறாங்க. ஆனால் சீதை கோட்டை தாண்டி வந்தது ராமனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ராமரும் ஓடி வராரு. ஆனால் அதுக்குள்ளே சீதையை ராவணன் கடத்திட்டு போயிடுதான். கடத்திட்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ராமருக்கு அந்த இடம் தெரியலை. அதனால் அவர் ரொம்ப கத்தி அழுகிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹனுமானை சந்திக்கிறாரு. ஹனுமார் ஒரு உதவி கேட்காங்க. உதவி ராமரும் பண்ண பிறகு ஹனுமானும் ராமனும் சேர்ந்து சீதையை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஹனுமான் கடலில் நீச்சல் அடிச்சுட்டு போய் இலங்கையை பார்த்துருந்தாரு. அப்புறம் ஹனுமான் கூட வந்த கொஞ்சம் பேர்லாம் ராமர் பாலம் அதை கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மிதக்கும் கல்லை வச்சு ராமர் அப்படின்னு அந்த கல்லில் எழுதி கெட்டியிருக்காங்க. அது வழியாக ராமன் இலங்கைக்கு போய் ராவணனை தோக்கடித்து சீதையை மீட்டு வந்துட்டாங்க. இதுதான் ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர். உங்களுக்கு வேறு கதை வேணுனாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, பாய்.